இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து ஒரு சைடு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆப்பரேஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இது, அப்புறம் இந்த ஓகே. ஃபினிஷிங், அப்புறம் வந்து ஒரு ஃபினிஷிங், ஒரு ட்ரில்லிங். ஸோ இந்த இந்த ஆப்பரேஷன் இந்த 4 ஆப்பரேஷன் வச்சுக்கலாம். இந்த மத்ததெல்லாம் நம்ம வந்து இரேஸ் பண்ணிடலாம். ரைட் கிளிக், டெலீட். ஓகே. ஸோ இந்த 4யும் வந்து எனக்கு வந்து இன்னொரு 3 சைடுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இந்த இந்த இது மட்டும், இந்த 4 மட்டும். ஓகேங்களா? ஓ ஸோ இது எப்படின்னு ஓகே. பார்க்கலாம். இந்த 4த் கூட வேண்டாம். ஓகே. ஸோ இத 4யும் நம்ம வந்து எப்படி மூவ் பண்றதுன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கணும். இந்த இடத்துல அதாவது ஈவன் டிகிரியா இருந்தா மட்டும் தான் இது யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே. ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பாத்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பாத். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஓகே. பாத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, இதுல வந்து ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த ரொட்டேட் கொடுத்துக்கோங்க. ரொட்டேட் கொடுத்துட்டு 3 ஆக்சிஸ் வரைக்கும் நீங்க ரொட்டேட் பண்றீங்கன்னா, டூல் பிளேனே போதுமானது. சாரி, கோஆர்டினேட்டே போதுமானது. நீங்க 4th ஆக்சிஸ், 5th ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்றீங்கன்னா, டூல் பிளேன் வச்சுக்கணும். டூல் பிளேன் என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணிக்கணும். பிளேன் மாறுறனால. ஓகே. அதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்பரேஷன் அப்படின்றது இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட்ல போங்க. ரொட்டேட்ல டோட்டல் எத்தனை காப்பீஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. எனக்கு இங்க ஒண்ணு இருக்கு, கீழே ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. டோட்டல் காப்பீஸ் தான் கொடுக்கும். டோட்டலா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? 3 இருக்கு. 3. டோட்டல் டிகிரி 360 டிகிரி. இன் பிட்வீன் டிகிரி வந்து 120 டிகிரி. 3ன்னா ஒன்னொன்னுக்கு இடையில எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரி இருக்கும். கரெக்டா? ஓகே. ஓகே. இப்ப நீங்க இப்படியே வச்சுட்டு இப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா, இது என்ன ஆயிடும்னா ரொட்டேட் ஆகும். ஆனா என்ன ஆயிடும்னா, இந்த டாப் லைனுக்காக வந்துடும். நீங்க பாருங்க, உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஒண்ணு இருக்கு. இதுக்காக என்ன இருக்கு? 120 டிகிரில ஒன்னும், இன்னொரு 120 டிகிரில ஒன்னும் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு இது வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டு இந்த பக்கத்துக்காக வேணும். இது என்ன வந்து எக்ஸ பொறுத்து. ஆமா, எக்ஸ பொறுத்துன்னா ரைட் வியூக்காக வேணும். அப்ப நம்ம இந்த ஓகே. ரொட்டேட்ல போயிட்டு ரொட்டேட் பிளேன் கொடுத்துட்டு சோர்ஸ் வியூ வந்து ரைட் சைடு அப்படின்னு மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிடும்? இந்த ஒரே ஆப்ரேஷன்ல 3 வந்து ஒரிஜினலும் சேர்ந்துதான் வரும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? 3 வரும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த 3 வந்திருக்கு. இப்ப என்னன்னா, எனக்கு வந்து டிசைன் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 2வது 120 டிகிரில மட்டும் ஒரு 0.5 டெப்த் அதிகம். 3வது 120 டிகிரில ஒரு 0.7 டெப்த் மாறுது டெப்த். 3rd டிகிரி ஓகே. மாடல் இதுதான், டெப்த் சேஞ்ச் ஆகுது. அப்போ நீங்க இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரோகிராம் பண்ணிருக்கீங்களோ அப்படிதான் நீங்க என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே பண்ண முடியும் நீங்க. ஆமா. இப்ப நீங்க இந்த மாதிரி தனித்தனியா பண்ணணும்னா, திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியா போடணும், பிளேன் கிரியேட் பண்ணணும், எல்லா ஆப்ஷனும் சேமா இதுக்கு பாராமீட்டர் போயிட்டு கிரியேட் நியூ ஆப்பரேஷன்ஸ் அண்ட் ஜியோமெட்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. கிரியேட் நியூ ஆப்பரேஷன்ஸ் அண்ட் ஜியோமெட்ரி. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க பாருங்க, அத்தனை ஆப்பரேஷனுக்குமே தனித்தனியா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஈஸியா ஒரு பக்கம் டெப்த் வேணும்னா அந்த பக்கம் டெப்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பாத்துடைய பர்பஸ், ரொட்டேட்டிவ்ஸோட பர்பஸ். ஓகே சார்.